பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 11 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 11வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் அன்பு செய்ததான அங்கே பெத்தானியா கிராமத்தில் இருந்ததான மரியாள், மாத்தாள், லாசரு வசித்து வந்த அந்த வீட்டில் லாசரு மரித்து போனதை ஆண்டவர் அறிந்து, ஆனால் உடனடியாக போகாமல் சற்று தாமதமாக 4 நாட்கள் கழித்து அங்கே லாசருடைய கல்லைக்கு சென்று உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற கர்த்தர் லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவர் தாமே உயிர்த்தெழும்படியான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அநேக யூதர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். எனவே இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தாரும் ஆண்டவரை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டுகிற காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்தாமே உயிர்த்தெழுந்த அருமை இரட்சகர். அவர்தாமே நம்மை உயிரோடு உயிர்ப்பிக்கிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. உயிரோடு எழும்பச் செய்த அந்த லாசரு வீட்டிலே அடுத்த நாள் அங்கு போய் இராவு இருந்து தங்குகிறதை குறித்து பார்க்கிறோம். பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி அவர் அங்கே விருந்து இருக்கும்போது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் செய்த காரியம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அடக்க நாளுக்காக அதை நினைவு கூறும்படியாக செய்தால் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு குருத்தோல்களை ஜனங்கள் பிடித்து கொண்டு ஓசானா கீதம்பாடி சியோன் குமாரத்தியே பயப்படாதே, ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்ற வசனத்தின்படி அவர்தாமே மகிமையாய் எருசலேமை நோக்கி பவனி வருகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் யூதர்கள் அங்கே வந்த கிரேக்கர்கள் எல்லோரும் இயேசுவை இங்கே யார் என்று சொல்லி அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள். ஆனால் யூதர்கள் அங்கே அவங்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதை பார்க்க விசுவாசியா முடியாமல் அவிசுவாசத்திலேயே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஆண்டோடு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கடைசி நாளிலே அவர் ஜீவனை படுத்தி ஜீவனை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 13 அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அங்கே பந்திருந்த எல்லா சீஷர்களுடைய கால்களையும் அவர் கழுவி அவருடைய அந்த கால்களை துடைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் அதை செய்தது மாத்திரமல்ல, அவர் உங்கள் ஆண்டவரும் போதுகருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி தாழ்மையை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அவரை மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். அந்த தாழ்மையை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தாழ்மைதான் கிருபையை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அப்பொழுதே தாம் காட்டி கொடுக்க போவதை குறித்தும் ஆண்டவர் முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பேதுரு மறுதளிக்கிற போவதை குறித்தும் ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் திரும்பி போகுவதை குறித்தும் அவர் 14வது அதிகாரத்தில் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் தன் பிள்ளைகளை தன்னோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நித்தியமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவரோடு நாம் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் நிலைத்திருக்கும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புவதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. அவர் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி நம்மை நடத்தும்படியாக, சத்தியத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாக, நமக்கு போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பிதாவினிடத்தில் வேண்டி நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 15வது அதிகாரத்தில் திராட்சை செடியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தங்கள் அவருடைய நிலைத்திருக்கும்படியாக, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒருவரை நேசிக்கும்படியாக, நான் உங்களில் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை கற்பனையாயிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டு தருகிறார். இந்த உலகத்தில் சீசர்கள் ஆண்டவரை வெறுப்பது போல சீசர்களையும் வெறுக்கலாம், நம்மையும் வெறுக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.